எதுமா சொன்னேன், அதான் இப்போ சொன்னேன். 14+1 2014 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல 14 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். கூட கூட்டணி என்று சொல்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் போடுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஆலோசனை கூட்டம் தான். ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம். அதனால் இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் நாங்கள் இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு. இப்பயும் நான் பார்க்குறேன், அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை போகுது, இங்கே பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது. இது தேர்தல் அரசியல். இங்கே மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம். அதனால் இன்னைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ, கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள், ஒன்று அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் வந்து இதை பற்றி பேச்சுவார்த்தையை தொடங்கணும். இப்போ நாங்கள் தலைமை ஏற்றிருந்தால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதனால் கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்பொழுது தான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம். அதுதான் நான் சொல்கிறேன், இன்னும் நாங்கள் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலன்றதையும் நான் தெளிவாக நீ சொல்கிறேன். இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன், இருக்கிறதே 3 தான். என்ன 100 கட்சியாக இருக்குது இங்கே கூட்டணி, இருக்கிறது 3 தான். அதிமுக, திமுக, பிஜேபி, இல்லை தனிச்சு இந்த 4 தான். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து இன்னைக்கு எங்களோட நட்புறவோடு தான் இருக்காங்க, எல்லாரும் நட்புறவோடு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கலை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்கிறேன். அதனால் கூட்டணி தலைமை ஏற்று இருப்பவர்கள் தான் இதற்கான துவக்கத்தை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அதிமுக கூட்டணியோ, திமுக கூட்டணியோ, பிஜேபி கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் இதற்கான தொடக்கத்தை தொடங்கி எங்கள் குழுவுடன் வந்து பேசும் பொழுது அதற்கான நிச்சயமாக என்ன இறுதி நிலைப்பாடு என்பது உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம்.